என் பேர் வேலாயுதம். நான் மளிகை தோப்பில் இருக்கிறேன். ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம். எனக்கு பேங்க்லேருந்து பென்ஷன் வந்துச்சு, இந்தியன் பேங்க்லேருந்து. அது போய் இப்போ பென்ஷனுக்கு போனாக்கா 2023 உனக்கு பென்ஷன் இல்லை, போய் ஜிஎஸ்டி கட்டுவான்னு சொல்லிட்டு என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுலேருந்து எனக்கு பென்ஷன் வர்றதில்லை. இப்போ நான் இப்போ அங்கங்கே அழிஞ்சிட்டேன். திருப்பத்தூருக்கெல்லாம் நான் 4 முறை போயிட்டு வந்தேன். அங்கே எனக்கு லெட்டர் வந்துக்குது. அங்கே உங்களுக்கு உங்கள் இது நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், நீங்கள் வேலூருக்கு போய் பார்த்துங்கன்னு சொன்னாங்க. வேலூருக்கு பண்ணுறதுக்கு ஆம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு, அந்த ரிப்போர்ட்டை எடுத்துன்னு என் காட்டு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டியில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா நான் 4 முறை போய்க்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. 1,24,24,816 ரூபாய் வந்துருக்குது. 3 வருஷம் வேலை செஞ்சு அதில் அங்கே வேலை செய்யும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அந்த ஹார்ட் அட்டாக்கில் அங்கே ஃபேப்பு பிடிச்சாங்க இல்லையா, அந்த இஎஸ் பிடிச்சாங்க. அது மூலிமா எனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. சரிண்ணா, இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும்? போலீஸ் ஜிஎஸ்டியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த காப்பி எடுத்துன்னு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மாட்டேன்றாங்க. இதுதான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது அவங்க வாங்கினாங்கன்னா எங்களுக்கு பென்ஷன் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.